இன்றைக்கி பீட்ரூட் கேரட் ரெண்டையும் சேர்த்து சிம்பிளாக ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், அதோட அளவு அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல பாசிப்பருப்பை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். கேரட்டையும் பீட்ரூட்டையும் தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண அப்புறம் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக்கரில் வச்சு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன். வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முதல்ல கடுகு சேர்க்குறேன். ஜீரகம், கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்க்குறேன். பருப்பெல்லாம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். பருப்பு பொன்னிறமாக எடுத்து இப்போது ஒரு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன். பச்சை மிளகாயை கொஞ்சம் வறுத்தப்புறம் ஊற வச்ச பாசிப்பருப்பை தண்ணியோடையே சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக வைக்கிறேன். பருப்பை பாதி அளவு தான் வேக வச்சுருக்கேன். பீட்ரூட் கேரட்டோடு சேர்ந்து பருப்பும் நல்லா வெந்துடும். இப்போது வேக வச்ச பீட்ரூட் கேரட்டை இந்த பருப்போடு சேர்த்து கலந்து விடணும். வேக வச்ச பீட்ரூட் கேரட்டில் ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா இந்த எக்ஸஸ் தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறமா சேர்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு தட்டு வச்சு மூடி வைக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். 3 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ தட்டை எடுத்துட்டு தேங்காய் துருவலை சேர்க்குறேன். அதோட நல்லா கலந்து விட்டப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஒருவேளை தேவைப்பட்டால் தேவையான அளவு சேர்த்து கலந்து விடலாம். டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி. இந்த பொரியலை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லா சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் கலந்தும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.